வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிற டூல் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து நம்ம பேட்டர்ன் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். நமக்கு n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்து காப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால பேட்டர்ன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த 8 டைப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து லீனியர் பேட்டர்ன். ஸோ லீனியர் பேட்டர்ன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு தேவைப்படுற இன்ஸ்டன்சஸ் வந்து ஒன்னு ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்கு, இல்ல வெர்டிகல் டைரக்ஷன்ல இருக்கு, இல்ல ரெக்டாங்குலர் மாதிரி அந்த ஷேப்ல வந்து அது பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த லீனியர் பேட்டர்ன் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லீனியர் பேட்டர்ன் செலக்ட் பண்ணுங்க. எனக்கு டைரக்ஷன் 1 வந்து இது வந்து என்னோட டைரக்ஷன் 1 அண்ட் டைரக்ஷன் 2 பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட டைரக்ஷன் 2. ஸோ ரெண்டாவது வந்து எந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் எனக்கு பேட்டர்ன் ஆகணும். ஸோ இதுல வந்து ஸ்பேசிங் அண்ட் இன்ஸ்டன்சஸ் இந்த ஆப்ஷன் வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கான்னு பாத்துங்க. ஸோ இந்த ஆப்ஷன் ஆக்டிவேஷன்ல இருக்க பார்த்து ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்பேசிங் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் அப்படின்ற அந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இங்க வந்து நான் ஒரு 50 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து இன்ஸ்டன்சஸ் எனக்கு எத்தனை நம்பர் ஆஃப் காப்பி வேணும் அப்படின்றது அது இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் 2 அதே போல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்ற டிஸ்டன்ஸ் கொடுத்துறேன். இந்த இடத்துல ஒரு 30 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் y ஆக்சிஸ்ல எத்தனை கவுண்ட் வேணும்? y ஆக்சிஸ்ல எனக்கு ஒரு 4 கவுண்ட்ஸ் வேணும். 4 கொடுக்குறேன். ஸோ அப் டு ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப் டு ரெஃபரன்ஸ் அப்படின்றது வந்து பேட்டர்ன் டைப்ஸ் பார்த்துட்டு லாஸ்டா பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸஸ் டு பேட்டர்ன். ஸோ செப்பரேட்டா ஏதாவது ஒரு ஃபேஸ் மட்டும் நான் பேட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இருக்கிறது இந்த ஒரு ஃபீச்சர் அப்படியே தான் நான் பேட்டர்ன் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபேஸஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு இங்க யூஸ் ஆகாது. அது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா பாடிஸ் டு பேட்டர்ன். ஸோ இந்த பாடிஸ் டு பேட்டர்ன் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண பார்த்து மர்ஜ் ரிசல்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று நான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் அடுத்த பார்த்து. ஸோ அந்த மெர்ஜ் ரிசல்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்ட், இந்த இதுல வந்து இது ஒரு ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி கணக்கு. மர்ஜ் ரிசல்ட் பண்ணல அப்படின்னா ஸோ கீழே இருக்கிறது தனி பாடி, மேல இருக்கிறது தனி பாடி அப்படின்ற மாதிரி கணக்கு. ஸோ மெர்ஜ் ரிசல்ட் பண்ணாத சுச்சுவேஷன் இந்த பாடிஸ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன் பண்ணணும். அது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப். இந்த இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பர்டிகுலரா எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் தான் வேணும், ஆனா நடுவில் இருக்கிற ஏதாவது 1-2 ஆப்ஜெக்ட் மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்றதா இந்த இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப். ஸோ இந்த இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு எனக்கு எந்த இன்ஸ்டன்ஸ் வேணாமோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்ஸ் நமக்கு ரிமூவ் ஆயிடும். நமக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து ப்ரிவியூ, நம்ம வியூ பண்ற ஆப்ஷன்ஸ் மாத்துறதுக்காக யூஸ் பண்றதா இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்ற டேப். அதுக்கு கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்சஸ் டு வேரி. ஸோ இன்ஸ்டன்சஸ் டு வேரி எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ பர்டிகுலரா எனக்கு இந்த ஒரு இன்ஸ்டன்சஸ் மட்டும் மாறணும். ஸோ அதாவது வந்து நான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கொடுத்திருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து 60 ஃபார்ம் ஆகணும், ஆனா செகண்ட் இருக்கிறது வந்து அதே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும். அப்ப அந்த ஒரு இன்ஸ்டன்சஸ் மட்டும் நான் மாத்தணும் அப்படின்னு பார்த்து இந்த இன்ஸ்டன்சஸ் டு வேரி அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் டு வேரி அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்றேன். மாடிஃபை இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மாடிஃபை இன்ஸ்டன்ஸ் கொடுத்தனா அந்த இன்ஸ்டன்சஸ் மட்டும் மாத்துறதுக்கான டேப் வந்து இங்க வந்துடும். ஸோ இதுல வந்து 50 இருக்கு. ஸோ நம்ம 50 வந்து இதை 60 மாத்தணும் அப்படின்னா இங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை 60 அப்படின்னு மாத்திடலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் அந்த இன்ஸ்டன்சஸ்ல இருந்து எனக்கு மாறி இருக்கு. காரணம் வந்து இந்த ஒரு இன்ஸ்டன்சஸ் மட்டும் நான் இன்ஸ்டன்சஸ் டு வேரி அப்படின்ற ஆப்ஷன்ல போய் மாத்திருக்கேன். இதே போல டைரக்ஷன் 2ல மாத்தணும் அப்படின்னா டைரக்ஷன் 2 செலக்ட் பண்ணிட்டு டைரக்ஷன் 2ல நான் மாத்தலாம். டைரக்ஷன் 1ல மட்டும் மாத்தினா போதும் அப்படின்னா டைரக்ஷன் 1ல மட்டும் மாத்திப்போம். ஸோ கீழே மாடிஃபைட் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு. இங்க வந்து நம்ம எதெல்லாம் மாத்திருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் எனக்கு இங்க இண்டிகேட் ஆகும். ஸோ இன்ஸ்டன்சஸ் டு வேரி எனக்கு வேணாம் அப்படின்னா இதை அன்செக் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஒரு டிக் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லீனியர் பேட்டர்ன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் பண்றதுக்காக நான் ஒரு ஜாமெட்ரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜாமெட்ரி வச்சு தான் நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் பார்க்க போறோம். ஸோ பேட்டர்ன்ல போயிட்டு சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் போயிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாராமீட்டர்ஸ். ஸோ பாராமீட்டர்ஸ் அப்படின்னா எந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்றதான். ஸோ இந்த இடத்துல நீங்க கர்சரை கொஞ்ச நேரம் வச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேட்டர்ன் ஆக்சிஸ் அப்படின்ற அந்த மெசேஜ் வரும். ஸோ இங்க இருக்கிறது சர்க்குலர் ஜாமெட்ரி அப்படின்றதுனால இந்த சர்க்குலர் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ அதோட சென்டர் வந்து டிஃபால்ட்டாவே ஆக்சிஸா எடுத்துக்கும். ஸோ அது கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ். ஸோ எந்த ஃபீச்சரை நான் பேட்டர்ன் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபீச்சரை பேட்டர்ன் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள், அப்புறம் கீழே இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ். ஸோ 2 இன்ஸ்டன்சஸ் இருக்க பார்த்து இந்த ஆங்கிள் இருந்தது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்க்கும் செகண்ட் இன்ஸ்டன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து எனக்கு
15 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஈக்குவல் ஸ்பேசிங் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ 360 டிகிரிக்கு இந்த 2 பேட்டர்ன்ஸ் அப்படின்றது வந்து ஃபில் ஆயிடும். ஸோ நம்ம நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து 360 டிகிரி ஒரு 4 பேட்டர்ன் வேணும், இல்லை ஒரு 5 பேட்டர்ன்ஸ் 5 கவுண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கொடுத்தா இந்த 360 டிகிரிக்கு எனக்கு 5 கவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து வந்துடும். ஸோ மீதிலாம் நம்ம வந்து லீனியர் பேட்டர்ன் பார்த்த மாதிரி தான் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் இன்ஸ்டன்சஸ் டு ஸ்கிப் அதெல்லாம். ஸோ ஜஸ்ட் ஒரு டிக் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சர்க்குலர் பேட்டர்ன் அப்படின்றது ஃபார்ம் ஆகிடும். ஸோ சர்க்குலர் சர்ஃபேஸ் அப்படின்றதுனால இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ண உடனே எனக்கு டிஃபால்ட்டா இந்த சென்டரோட ஆக்சிஸ் வந்து பேட்டர்னோட ஆக்சிஸா எடுத்துக்கிச்சு. இதே ஒரு ரெக்டாங்குலர் ஜாமெட்ரி ஆகுதுன்னா இந்த ஆக்சிஸ் நம்ம எப்படி பண்றது அப்படின்றத வந்து பாக்குறதுக்காக ப்ரீவியஸா இருந்தது இல்லையா அந்த மாடலுக்கே நான் ஜம்ப் பண்ணிடுறேன். ஸோ இப்படி ஒரு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் இருக்கு, ஆனா எனக்கு இந்த இடத்துல சர்க்குலர் பேட்டர்ன் தான் வேணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த ரெக்டாங்கல்ல வந்து ஒரு ஆக்சிஸ் ஒன்று இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆக்சிஸ் எப்படி இன்சர்ட் பண்ணா இங்க ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு ஆக்சிஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஆக்சிஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு சென்டரா ஆக்சிஸ் வேணும் அப்படின்னா இதுக்கு சென்டரா இருக்கிற ஏதாவது 2 பிளேனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து இந்த ஃப்ரண்ட் பிளேனும் ரைட் பிளேனும் செலக்ட் பண்றேன். ஸோ இது 2 பிளேனுமே சென்டரா எனக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் நான் ஆக்சிஸ் போட்டேன் அப்படின்னா அந்த ஆக்சிஸ் வந்து கண்டிப்பா இந்த ரெக்டாங்கிளுக்கு சென்டரா தான் அந்த ஆக்சிஸ் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் போயிட்டு ஆக்சிஸ், ஸோ இந்த ரெக்டாங்கிளோட சென்டர்ல எனக்கு ஒரு ஆக்சிஸ் வந்துருச்சு. ஜஸ்ட் இந்த ஆக்சிஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிக் கொடுக்குறேன். ஸோ டிக் கொடுத்தா எனக்கு இந்த ஆக்சிஸ் ஃபார்ம் ஆயிடும். இப்போ பேட்டர்ன்ல போயிட்டு சர்க்குலர் பேட்டர்ன் போயிடுங்க. சர்க்குலர் பேட்டர்ன் போயிட்டு பராமீட்டர்ஸ், ஸோ அதில் போயிட்டு ஆக்சிஸா வந்து இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு சர்க்குலர் ஜாமெட்ரினால அந்த சர்க்குலோட சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணோம். இப்போ ஆக்சிஸ் இருக்குன்ற பட்சத்தில் ஆக்சிஸே செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபீச்சர்ஸ் டு பேட்டர்ன் வந்து இந்த ஃபீச்சர் பேட்டர்ன் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு டிக் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஆனால் இதுல ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த ஃபீச்சரும் எனக்கு வந்து பேஸ் ஆப்ஜெக்ட் விட்டு வெளியில போகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு டிக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேஸ் ஆப்ஜெக்ட் மேல இருக்கிறது தான் ஃபார்ம் ஆகும், வெளியில இருக்கிறது ஃபார்ம் ஆகாது. ரெண்டாவது இந்த இடத்துல வார்னிங் சிம்பிள் மாதிரி ஒன்று வரும். ஸோ பேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டா வரும். ஸோ ஒருவேளை நம்ம பாடிஸ் யூஸ் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து தனியாவே ஃபார்ம் ஆகும். ஸோ நம்ம பாடிஸ் யூஸ் பண்ணல, ஃபீச்சர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னா வந்து மெர்ஜ் ரிசல்ட். ஸோ வெளியில இருக்க பார்த்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இது கூட மெர்ஜ் ஆகாது. ஸோ அதனால வந்து அந்த ஆப்ஷன் நமக்கு வரல. ஸோ இதை நான் ஒரு பாடிஸ் யூஸ் பண்ணி இதை போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோல் இசட் கொடுத்துறேன் நான். ஸோ இந்த பாஸ் எக்ஸ்ட்ரூட் இருக்கு இல்லையா, இதை வந்து எடிட் ஃபீச்சர் போறேன். எடிட் ஃபீச்சர் போயிட்டு இந்த மெர்ஜ் ரிசல்ட் அன்செக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டிக். ஸோ இப்போ வந்து நான் அகைன் பேட்டர்ன் போறேன். பேட்டர்ன்ல போயிட்டு சர்க்குலர் பேட்டர்ன். ஸோ இப்போ ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நான் பராமீட்டரா வந்து இது வந்து என்னோட பராமீட்டரா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் ஒரு டிக் கொடுக்குறேன். டிக் கொடுத்தனா எனக்கு வந்து இங்க ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இந்த மெசேஜ்ல என்ன இண்டிகேட் பண்ணுன்னா ஒன்லி மெர்ஜிங் ஃபீச்சர்ஸ் கேன் பி பேட்டர்ன் யூசிங் அப்படின்ற மெசேஜ் வருது. ஸோ காரணம் என்னன்னா இது வந்து தனி பாடி அப்படின்ற மாதிரி கணக்கு. ஸோ இந்த கேசஸ்ல வந்து ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியாது. ஸோ இங்க இதை அன்செக் பண்றேன். அகைன் நான் பாடிஸ்ல போறேன். பாடிஸ்ல போயிட்டு இப்போ இந்த பாடியை நான் செலக்ட் பண்றேன். இப்போ ஒரு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகும். பட் பிராக்டிகலா இது பாசிபிள் இல்ல. பட் ஆனா தனி பாடிஸ் அப்படின்ற கணக்கு பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட் நான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா லீனியர் பேட்டர்ன். லீனியர் பேட்டர்ன்ல வந்து அப் டு ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து லாஸ்டா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஆப்ஷனோட யூசேஜ் பத்தி இப்போ பார்க்கலாம். ஸோ லீனியர் பேட்டர்னோட வந்துருங்க. லீனியர் பேட்டர்ன்ல வந்து டைரக்ஷன் 1 வந்து இது டைரக்ஷன் 1 செலக்ட் பண்றேன். டைரக்ஷன் 2 வந்து இந்த டைரக்ஷன் செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ஃபீச்சர்ஸ் டு பேட்டர்ன் வந்து இந்த ஃபீச்சர் செலக்ட் பண்றேன். ஸோ இந்த ஃபீச்சர் செலக்ட் பண்ண உடனே டைரக்ஷன் 1 வந்து நான் 45 mm டிஸ்டன்ஸ் லாஸ்ட் டைம் நான் இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. ஸோ இதுல வந்து அப் டு ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்றேன். அதாவது ஸ்பேசஸ் அண்ட் இன்ஸ்டன்சஸ், ஸ்பேசிங் அண்ட் இன்ஸ்டன்சஸ் இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்க்கும் செகண்ட் இன்ஸ்டன்ஸ்க்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் டோட்டலா எத்தனை இன்ஸ்டன்சஸ் வேணும் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ இந்த அப் டு ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஏதாவது நான் ஒரு எட்ஜை வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ் வந்து நான் ரெஃபரன்ஸா செலக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ரெஃபரன்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து இன்ஸ்டன்சஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வரைக்கும் எவ்வளவு இன்ஸ்டன்சஸ் வருதோ அவ்வளவு இன்ஸ்டன்சஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்றேன். ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்க டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா 45 mm இருக்கு. ஸோ 45 mm பிளேஸ் பண்ண அப்படின்னா அப் டு இந்த ரெஃபரன்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலா 4 இன்ஸ்டன்சஸ் தான் வருது. ஸோ இதே நான் இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா
எனக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் கிடைக்க வந்து எனக்கு இன்ஸ்டன்சஸ் வந்து குறைஞ்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது வந்து இந்த ரெஃபரன்ஸ் இந்த எட்ஜ் வரைக்கும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த எட்ஜ் செலக்ட் பண்ணலாம். இல்லை இந்த எட்ஜ்ல இருந்து ஒரு 10 mm முன்னாடியே எனக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த 10 mm அப்படின்ற ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் இங்க டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அது ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் ஆகிட்டு வரும். ஸோ அது கீழே இருக்க பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு செலக்டட் ரெஃபரன்ஸ். ஸோ சென்ட்ராய்டு செலக்டட் ரெஃபரன்ஸ் அப்படின்ற எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எட்ஜ் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டாவது வந்து இது காப்பியாவை பார்த்து இதோட சென்ட்ராய்டு பாயிண்ட் வச்சு வேணுமா இல்லை பர்டிகுலரா நம்ம செலக்ட் பண்ற ஏதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு இது காப்பி ஆகணுமா அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து 55 mm டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ 55 mm வரைக்கும் கொடுத்தேன் அப்படின்னா இந்த லாஸ்டா இருக்கிற இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் வந்து இந்த இன்ஸ்டன்ஸோட சென்ட்ராய்டு பாயிண்ட் வந்து இதுக்குள்ள இருக்கு, அதனால இது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த 55 அப்படின்றது நான் 56 கொடுக்குறேன். 56 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த லாஸ்டான இன்ஸ்டன்சஸ் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நவுந்துருது. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து நவுந்துறதுனால அந்த இன்ஸ்டன்சஸ் ஃபார்ம் ஆகல. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா சென்ட்ராய்டு பேஸ் பண்ணிருக்கு. இதே செலக்டட் ரெஃபரன்ஸ் போறேன். செலக்டட் ரெஃபரன்ஸ்ல போயிட்டு ஸோ நான் ரெஃபரன்ஸ் பாயிண்டை வந்து நான் இந்த பாயிண்டை செலக்ட் பண்றேன். ஒன்ஸ் நான் இந்த பாயிண்டை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இன்ஸ்டன்சஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அதாவது சென்ட்ராய்டு பாயிண்ட் அப்படின்றது நவுந்துடுச்சு இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து. ஆனா நான் செலக்ட் பண்ண இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து நான் செலக்ட் பண்ற இந்த பேஸ் ரெஃபரன்ஸ்ல இருந்து இது உள்ள இருக்குது அப்படின்றதுனால வந்து இந்த இன்ஸ்டன்சஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதே கண்டிஷனுக்கு நம்ம சென்ட்ராய்டு வச்சோம் அப்படின்னா அந்த இன்ஸ்டன்சஸ் எனக்கு ஃபார்ம் ஆகாது. இதே செலக்டட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த எட்ஜ் பாயிண்ட் நான் செலக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த என்டிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் அப் டு ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். நான் டிஸ்டன்ஸ் இல்லை, எனக்கு வந்து இந்த எட்ஜ் ரெஃபரன்ஸ்குள்ள எனக்கு ஒரு 4 கவுண்ட் வேணும் இல்லை ஒரு 5 கவுண்ட் வேணும் அப்படின்னு நம்ம கவுண்ட் கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ அந்த கவுண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம என்டர் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து டிஃபால்ட்டா 4 இருக்கு. இந்த 4ன்ற இடத்துல நான் 6 கொடுத்தேன் அப்படின்னா இந்த இது ரெஃபரன்ஸ், இந்த ரெஃபரன்ஸ்குள்ள எனக்கு வந்து 6 இன்ஸ்டன்சஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இவ்வளவுதான் இந்த ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ். ஸோ பேட்டர்ன்ல இருக்கிற மீதி டைப்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்துறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்க டவுட் வந்து நீங்க கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.